இந்தியாவுல வக்ஃப் அப்படிங்கிறது நிறைய ஆண்டுகளா இருந்துட்டு தான் இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல இருக்க திருச்செந்துறை அப்படிங்கிற ஊரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்க மொத்த நிலங்களுமே வக்ஃபுக்கு சொந்தமானது. ஏன் அங்க ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான கோவில். இஸ்லாமிய மதம் வரதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட கோவில். அந்த கோவில் நிலம் கூட வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சையே எழுந்துச்சு. இதனால அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் இந்த வக்ஃபுக்கு எதிரா போராட ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சிலர் கிட்ட கேட்டப்போ, என்னுடைய மகள் கல்யாணத்துக்காக நான் இந்த நிலத்தை வச்சிருந்தேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கேட்கலான்னு போனா, இந்த நிலம் உங்களுதே கிடையாது, இது வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சையே எழுது. இந்தியா முழுக்க இந்த வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு. ஏன்னா வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு சரியான வரைமுறை இல்லாம இஸ்லாமியர்கள் ஒரு 10 பேர் கூடி அங்க தொழுகை செய்யறாங்கன்னா உடனே அந்த நிலம் வக்ஃபுக்கு சொந்தமானதுன்னு சொல்றதா இருக்கட்டும், திடீர்னு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டினுடைய நிலம் வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வரைமுறையே இல்லாம இயங்கிட்டு இருந்துச்சு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த அளவுல பெரும்பாலான நிலங்களை ஒரு நிறுவனத்துக்கு கீழே, அதாவது எல்லா நிலங்களையும் நாங்க தான் கையகப்படுத்தி வச்சிருக்கோம்னு சொல்றதுல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்ஃப் தான்.